लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தல் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாய காலத்தினுடைய 30வது நாள் பதிவேற்றம். இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு தினம் முதல் நாள் 2026 பிறந்த தினம் இது. அன்பர்கள் அதியோர் அத்துணை பேருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் திருவேங்கட தந்தாதியினுடைய 30வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி 100 கலித்துறையே என்பதாகும். 66வது பாசுரம் இதோ. பூரணன் ஆரணன் பொன்னுலகு ஆளி புராரி கொடிவாரணன் ஆரணன் வாழ்த்தும் பிரான் வடவேங்கடத்து காரணன் ஆரணங்கு ஆன இறைவி கணவன் மண் ஆன இறைவி கணவன் மண் ஏழ் பாரணன் நாரணன் என்பார்க்கு தீங்கு பழுது ஆவவே. நாராயணா என்று அந்த 8 எழுத்தை சொல்லிவிட்டாலே தீங்கு எல்லாம் போகிவிடும். பிரம்மனும் பொன்மயமான வாகனத்தை கொண்டவனான இந்திரனும் முப்புறங்களை அழித்த சிவனும் சேவர் கொடியை ஏந்திய முருகனும் அவனது அண்ணனான கணபதியும் பாடி போட்டுகின்ற தலைவன் வடக்கிலே உள்ள திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடியவன். அவனே அனைத்திற்கும் காரணமானவன், எங்கும் நிறைந்தவன், தன்னை விட்டு நீங்காத தலைவியாகிய பெரிய பிராட்டியை தன்னருகேயே வைத்து கொண்டிருக்கிறவன். அப்படிப்பட்டவன் தான் 7 உலகங்களையும் உண்டவன். நாராயணன் என்ற அந்த பெருமானுடைய குணம் செயல்களை கருதி சொல்லுபவர்களுக்கு அவர்கள் செய்த தீவினைகள் அனைத்தும் அழிந்து போகும் என்று சொல்கிறார். நாராயணா என்றோ ராமா என்றோ கிருஷ்ணா என்றோ கோவிந்தா என்றோ 1000 பெருநாமங்களை கொண்டவனை ஏதாவது ஒரு நாமாவால் துதித்தால் போதும் செய்த பாவங்கள் செய்பாவங்கள் செய்ய போகிற பாவங்கள் என முன் எல்லா பாவங்களும் அழிந்து போகும். அப்படி திருவேங்கட மலையில் இருக்கிறான். அவன் பிரம்மாவால் வணங்கப்பட்டவன், முருகனால் வணங்கப்பட்டவன், விநாயகனால் வணங்கப்பட்டவன், ஈசனாலும் பிரம்மனாலும் இந்திரனாலும் துதிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட கண்ணனை நாம் தொழுவோம், அவன் பெயரை சொல்லி நற்பேறு பெறுவோம் என்று சொல்லுகிற பாசுரம். மீண்டும் பாசுரத்தை பார்ப்போம். பூரணன் ஆரணன் பொன்முலகு ஆளி புராரி கொடிவாரணன் ஆரணன் வாழ்த்தும் பிரான் வடவேங்கடத்து காரணன் ஆரணங்கு ஆனா இறைவி கணவன் மண் ஏழ் பாரணன் நாரணன் என்பவர்க்கு நீங்கும் பழுது அவமே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தியல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.